கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வனாந்திர சத்த ஊழியங்களிலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே என் மனதிலே தோன்றின, என்னை பாரப்படுத்தின ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலையில் நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம பக்கத்துலேயே விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஏன் இவங்களாம் நம்ம சபைக்கு வரமாட்டுறாங்க? நம்ம தெருவிலே இருக்கிறாங்க, ஏன் நம்ம சபைக்கு வரமாட்டுறாங்க? இத்தனை வருஷம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோமே, ஏன் இவங்க வரமாட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பாரம், ஒரு வசனம் தோன்றினது. அதை உங்களோடு இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நிறையா பேர் வெளியில் போகிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, நம்மளால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க, நம்ம மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க, நம்மளால் இல்லை, இயேசுவின் நாமத்தினால நம்மளை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க, அனுபவிச்சவங்க கூட வெளியில் போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம், பாரம் இருந்தபோது ஆண்டவர் இப்படியாக இந்த வசனம் நான் தியானித்தேன். நானும் இது நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கிறேன். நான் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம், சந்தித்தவங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு நம்ம சபைக்கு அருகில் இருக்கும், வீட்டுக்கு அருகில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21-22. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. அப்போ இது அன்றைக்கி சமாரியா நாட்டில் இருந்த அந்த யூத ஸ்திரீக்கு சொன்னது, சரியா? ஆனால் அதில் ஒரு கருத்து இருக்குது. முன்பு அப்படின்னு சொன்னால் சில காலங்களுக்கு முன்பாக சபைகள் இல்லாத ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் சபைகள் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான், தூரமாக, ரொம்ப தூரம். எனக்கு தெரிஞ்ச சகோதரர் சொல்லியிருக்காங்க, நாங்களாம் கிலோமீட்டர் கணக்காக பைபிளையும் பாட்டு புக்கையும் தூக்கிட்டு போவோம் பாஸ்டர் நடந்து அப்படின்ட்டு. எத்தனையோ சகோதரிகள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அவருடைய மகாபெரிய இரக்கத்தினால, மகாபெரிய தயவுனால், அவர் சிந்தின ரத்தத்துக்கு கரையம் கொடுத்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவருடைய வார்த்தை நிறைவேற்றியிருக்கிறார். எங்கும் பிதாவை தொழுதுகளும் காலம் வரும்னு சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறார். பூமி எங்கும் பழகி பெருங்கள்னு சொன்ன வார்த்தை நிறைவேற்றியிருக்கிறார். சகல ஜாதிகள் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொன்ன வார்த்தை நிறைவேற்றியிருக்கிறார். சபைகள் இல்லாத இடங்களை உருவாக்கியிருக்கிறார். சபைகளே இல்லைங்கிற மாதிரி உருவாக்கியிருக்கிறார் ஆண்டவர். மகாபிரிய கிருபை, அது மகாபிரிய தயவு. ஆனால் ஜனங்க ஏன் இப்படி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு காரியம் எனக்கு காலையில் நினைவுக்கு வந்தது. என்னன்னு சொன்னால், ஒருவேளை சபைக்கு போனால் நம்ம சாட்சி சொல்லணும், பக்கத்துக்கு சபைக்கு போனால் சாட்சி சொல்லணும். இந்த பாஸ்டர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரோ, பாஸ்டரோட குடும்பத்தாங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரவங்க, மேல் வீட்டில் குடியிருக்கவங்க, சைடு வீட்டில் குடியிருக்கிறவங்க இப்படி நினைக்கிறது உண்டு. தூரமாக போயிட்டா தெரியாதுல்ல, நம்மளோட பிரச்சனையை சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறனால வராமல் இருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இன்றைக்கி எனக்குள்ளே தோன்றின ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த லூக்கா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி ரொம்ப நாளாக அந்த அம்மா தங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து, அந்த அம்மா தன்னுடைய வாசனை திரவியங்களால் தனக்கு இருந்த அந்த அந்த பிரச்சனையை மறைத்து வந்தாங்க. எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக அதை செஞ்சுட்டு வராங்க. அந்த அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே செலவழிந்ததுக்கப்புறம் அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நமக்கு சுகமாகும்னு நினச்சி இயேசு கிறிஸ்துட்ட வந்தால் சுகமாக நம்பி வர்றாங்க. எல்லோரும் பார்த்தா, எல்லோரும் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு அந்த அம்மா வெக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. இயேசு கேட்பார் அந்த இடத்துல, என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ கூட இருக்க சீசர்கள் பேதுரு சொல்லுவார், இவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாராவது முட்டி இருப்பாங்க? இல்லை எங்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டது. இப்போ அந்த அம்மா உடனே நடுங்கி, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு முன்னாடி அந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க. அந்த சாட்சி சொன்னதுக்கப்புறம் தான் விஷயமே தெரியுது. இயேசு சொன்னாங்க, சமாதானத்தோடு மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா.
அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அல்லேலூயா, மகளே திடன் கொள்வன், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போன்னு சொன்னார். அப்போது பயப்படாத விசுவாசம் உள்ளவளாக இரு. அது எவிருக்கு சொன்னது. இன்றைக்கி என்னென்னா, என் பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, இவங்களுக்கு தெரிஞ்சுமா, நீங்கள் அதை யோசிக்கிறீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இயேசுக்கிட்ட சொல்லுங்கள், அந்தரங்கமாக இயேசுக்கிட்ட சொல்லுங்கள். இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். ஊழியக்காரன் சுகம் தர முடியாது. ஊழியக்காரனும் உங்களைப் போல் பாடுள்ள மனுஷன்தான். உங்களுக்கு இருக்க என்ன பிரச்சனை இருக்குது, அதே போல் பிரச்சனை வேறு விதமாக இருக்கும். உங்களுக்கு வயிற்று வலினா அவருக்கு தலைவலியாக இருக்கும், உங்களுக்கு கழுத்து வலினா அவருக்கு முதுகு வலியாக இருக்கலாம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சுவாசமுள்ள எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை பாஸ் இதை கேட்டு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா சபைகளுக்கும் அப்படித்தான். யோவான் எழுதின நிருபத்தில் ஆண்டவர் சொன்ன மாதிரி இயேசு சொல்கிறாரு, நான் சொல்கிறத நம்பு, முன்பு எருசலேமிலும் மலைகளும் தொழுது கொண்டிருந்தீர்கள், இப்பொழுதோ பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. நான் இந்த வெள்ளலூர் வந்த புதுசில் நான் என்னுடைய தாய் சபை, எங்கள் பாஸ்டர் இன்றைக்கி இல்லை. அவங்க இங்கேருந்து சபரிபாளையம் வரைக்கும் போக வேண்டியிருந்த சூழ்நிலை இருந்தது. 2 பஸ் மாறி போகணும். 3 பிள்ளைகள் ஓட்டிகிட்டு போனேன். பக்கத்தில் அருகாமையில் போத்தனூர் ஒரு சபை இருந்த அந்த சபைக்கு போய்ட்டு இருந்தோம். ஆண்டவர் என்னை கொண்டு வந்த நோக்கத்தை திட்டமும் தெளிவுமாய் பேசினார். யோவான் சுவிசேஷம் மூலமாக ஆண்டவர் பேசினார். ஊழியத்துக்கு பேர் கொடுத்தாரு. வனாந்திர சத்தம் சொன்னார். சீலோவாம் ஜெபவீடுன்னு வைக்க சொன்னார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் அர்த்தம். அனுப்பப்பட்டவ தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்னை கொண்டு அநேக அற்புதங்களை, அடையாளங்களை இந்த வெள்ளலூர் பகுதியில் ஆண்டவர் செஞ்சார். இன்றைக்கி தேவ தயவுனால் நாங்கள் ஒரு 16 வருஷம் இங்கே ஊழியத்தை நடத்திட்டு வர்றோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சபை இருந்துன்னா அந்த சபைக்கு பக்கத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவன் அழைப்பில் வரலை, அவன் அழைப்புக்கு வரலை. அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் ரோமர் புஸ்தகம் 15:21 சொல்கிறார், நான் மற்றொரு அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படாத சபையை ஸ்தாபிக்கும்படி நாடுகிறேன். நாங்கள் வந்தபோது இந்த வெள்ளலூரில் சபைகள் இல்லை. பாலத்துக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இருந்தார், வின்சென்ட் இருந்தார். இந்த பக்கம் தள்ளி தாமஸ்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பகுதியில் யாரும் இல்லை. அதனால் நாங்கள் இங்கே ஸ்தாபித்தோம். நான் மற்றொரு மேலே சபையை ஸ்தாபிக்கலை. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம். வின்சென்ட் பாஸுக்கு பக்கத்தில் எனக்கு சபைக்கு இடம் கிடச்சிது. நான் அங்கே வைக்கலை. ஏன்னு சொன்னால் பக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அப்போவே இருந்தது எனக்கு. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதே ரோமர் 16 சொல்கிறார், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினை இடையிலும் உண்டாக்கல் குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடிலாருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க விட்டு நீங்கள் விலகுங்க. ஆரம்பத்தில் இந்த ஊருக்குள்ளே யார் வந்தான்னு பாருங்கள், யார் சபை வச்சுருந்தாங்கன்னு பாருங்கள். அவங்க பட்ட கஷ்டங்களை, சாட்சிகளை கேளுங்க. அந்த சபைக்கு போங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இது யாரை குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த வார்த்தை உங்களோடு பேசி இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் சபை வெள்ளலூரில் இருக்கிறீங்கன்னா, வெள்ளலூர் இருக்கிறவங்க, வெள்ளலூரில் முல்லை நகரில் எங்கள் சபை இருக்குது. வனாந்திர சத்த ஊழியங்கள் சீலோவாம் ஜெப வீடு. வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மொபைல் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 9994096427 7418171767. தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.